ஆத்ம வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் ஸ்ரீனிவாசன் வருஷநாடு. அட்சய இலக்கண பதி ஜோதிட முறையில் ஒரு ஜாதக ஆய்வு. இந்த வாய்ப்பு அளித்த எனது குருநாதர் திரு பொதுவுடைமுத்தி ஐயா அவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் கொடான கோடி நன்றிகள் கூறி இந்த ஜாதக ஆய்வை பார்ப்போம். சரிங்களா? இது ஒரு பெண்ணோட ஜாதகம். இவங்களுக்கு 3ஆம் திருமணம் செய்யலாமா, அது எப்போ நடக்கும் அப்படின்றது அவங்களோட கேள்வி. சரிங்களா? சரி, அது எப்படின்னு சொல்லி ஆய்வு பார்க்கலாம். இவங்களோட ஜென்ம லக்னம், இது ஒரு பெண்ணோட ஜாதகம் சொன்னோம். உங்களோட ஜென்ம லக்னம்னா மீன லக்னம். தற்போது போயிட்டு இருக்கக்கூடிய அட்சய லக்னமானது மிதுன லக்னம், திருவாதிரை 4ஆம் பாதம். லக்னாதிபதி யாருன்னா புதன் பகவான். அவர் எங்கே இருக்காங்கன்னா இந்த ஏஎல்பிக்கு 10ஆம் இடத்துல, ஒரு அழுத்தத்திற்கான இடத்துல இருக்கார். இந்த நட்சத்திரம்னா திருவாதிரை 4ஆம் பாதம். ராகு பகவான் 7ஆம் இடத்துல இருக்காங்க. நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. சரி, உங்களுக்கு 2ஆம் திருமணம் ஏன் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா, முதல் திருமணம் அப்படின்னா 7ஆம் இடத்தை பார்க்கணும். 2ஆம் திருமணம்னா 11ஆம் இடத்தை பார்க்கணும். சரிங்களா? 11ஆம் இடம், அதாவது இங்கேருந்து 5ஆம் இடம், ஏழுலேருந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா 5ஆம் இடம் 2ஆம் திருமணம், 11ஆம் இடம். இந்த 11ஆம் இடத்தோட அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பகவான். அவர் எங்கே இருக்காங்கன்னா இந்த 11ஆம் இடத்திற்கு 10ஆம் இடத்துல, இந்த ஏஎல்பிக்கு 8ஆம் இடத்துல. அப்போது பிரச்சனை இருக்குமானா நிச்சயமாக ஒரு தீராத பிரச்சனையாகவே இந்த 2ஆம் திருமணமும் இவங்களுக்கு ஆயிருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த லக்னாதிபதி போய் இந்த 11க்கு 12ஆம் இடத்துல. அப்போது இதுவுமே ஒரு பிரிவை ஏற்படுத்தியிருக்குமானா நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கும். சரிங்களா? சரி, இப்போ 3ஆம் திருமணம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ சொன்னோம் இல்லையா, முதல் திருமணத்துக்கு 7ஆம் இடம், 2ஆம் திருமணத்துக்கு 11ஆம் இடம். 3ஆம் திருமணத்துக்கு இங்கேருந்து 5 கவுண்ட் பண்ணிக்கிற வேண்டியதான். 1 2 3 4 5. ஏஎல்பிக்கு 3ஆம் இடம் 3ஆம் திருமணம் அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, இப்போது இந்த ஏஎல்பி லக்னாதிபதி எங்கே இருக்காங்கன்னு சொன்னோம், இந்த ஏஎல்பிக்கு 10ஆம் இடத்துல புதன் பகவான். அவங்க இந்த 3ஆம் திருமணம் சொன்னோம் இல்லையா, இவங்களுக்கு 3ஆவதாக திருமணம் வரக்கூடிய வரனுக்கு இந்த புதன் பகவான் அட்டமத்தில் 8ஆம் இடத்துல இருக்கலாமா, இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த 3ஆம் இடத்தோட அதிபதியும் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். அவரும் எங்கே இருக்காங்க, 8ஆம் இடத்துல. பிரச்சனைக்குரிய இடத்துல தான் இருக்காங்க. ஒன்று இங்கே வரக்கூடிய வரன் பிரச்சனைக்குரிய வேலை செய்யக்கூடிய நபரை, சரிங்களா, பிரச்சனைக்குரிய வேலை செய்யக்கூடிய ஒரு நபரை இவங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்கன்னா இது ஒரு பரிகாரமாக மாறிடும். இது ஒரு சிறு பரிகாரமாக அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் சிறு பரிகாரம் ஆகிடும். சரிங்களா? சரி, அது மட்டும் இல்லாமல் திருவாதிரை இப்போ 4ஆம் பாதம் போயிட்டுருக்கு. D9 எங்கே போகுது, 10ஆம் இடத்துல. இப்போ திருமணம் காலம்தானா, திருமண காலம்தான். ஆனால் இந்த கிரகங்கள் இவங்களுக்கு 10லையும் இவங்களுக்கு 8லையும் வர்றது ஒரு பிரச்சனையை கொடுத்துருமானா நிச்சயமாக கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ராகு பகவான் 7ஆம் இடத்துல நல்ல நிலையில் தான் இருக்கார். சரிங்களா? சுக்கிர பகவானும் சாதகமான சூழலில் தான் இருக்காங்க. இந்த 3ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்துல, இவங்களுக்கு 9ஆம் இடத்துல பாக்கியத்தில் தான் இருக்காங்க. ஆனால் கிரகங்கள் மட்டும், லக்ன அதிபதிகள் மட்டும் ஒரு பிரச்சனைக்குரிய இடத்துல இருக்குது. இவங்க பிரச்சனைக்குரிய வேலை செய்கிற ஒரு நபரை தேர்ந்தெடுத்துக்கிட்டால் இப்போ ஒரு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது 3ஆம் திருமணமும் இருக்கிறதுனால சில எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டு சில சகிப்புத்தன்மையோடு நீங்கள் நடந்தால் தான் அடுத்த லைஃபையும் ரன் பண்ண முடியும். சிறு சிறு பிரச்சனைக்கெல்லாம் ஏதாவது பிரச்சனையை கொண்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு தீராத பிரச்சனையாகவே மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டு அவங்களுக்கு சிறு அறிவுரைகள் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி செஞ்சுக்கிட்டிங்கன்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது மாதிரி எளிமையான துல்லியமான ஜாதக ஆய்வுகளை அட்சய லக்ன பதி ஜோதிட முறையில் கணக்கிட முடியும். அதனால் இதையும் அனைவரும் கற்றுக்கிற மாதிரியான சூழலை இங்கே ஏற்படுத்தி கொடுக்குறோம் எங்களோட ஏஎல்பி அட்சய லக்ன பதி ஜோதிட குடும்பத்தின் சார்பாக. அதனால் நீங்களும் கற்றுக்கிட்டு எங்களை மாதிரி பலன் சொல்லலாம். இது ஆன்லைன் வகுப்பு மூலமாக தான் நடக்கும். அதே மாதிரி காலையில் ஜூம் மீட்டிங்கில் 4:30 to 6:30 வகுப்பாக நடக்கும். விருப்பம் இருக்கிறவங்க அடுத்தடுத்து வரக்கூடிய வகுப்புகள் தேதிகளை நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் அந்தந்த வகுப்புகளில் விருப்பம் இருக்கும்போதும் வாய்ப்புகள் கிடைக்கும் போதும் நீங்கள் கலந்துக்கிட்டு எங்களை மாதிரி ஜோதிடர் ஆகலாம். இது மாதிரி ஒரு வாய்ப்பை எளிமையாக ஏற்படுத்தி கொடுத்த எங்களது குருநாதருக்கு கொடான கோடி நன்றிகள் கூறி இன்னொரு ஜாதக ஆய்வில் இன்னும் எளிமையாக துல்லியமாக வேறொரு ஜாதகத்தை ஆய்வு பண்ணலாம். நன்றி, வணக்கம்.